ஆந்திராவில் லாரி கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 9 கூலி தொழிலாளிகள் பலியாகியுள்ளனர். மேலும் அவர்கள் தற்பொழுது மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிரண் இணைப்பில் உள்ளார். வணக்கம் கிரண், லாரி கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 9 கூலி தொழிலாளிகள் பலியாகியுள்ளனர். இதுகுறித்து விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. மாங்காய் லோடு ஏற்றப்பட்ட லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த விவசாய கூலி தொழிலாளர்கள் 9 பேர் உயிரிழந்த நிலையில் 8 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட சம்பவம் ஆந்திரா மாநிலம் அன்னமய்யா மாவட்டத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அன்னமய்யா மாவட்டத்தில் உள்ள ராஜம்பேட்டையில் இருந்து மாங்காய் லோடு ஏற்றப்பட்ட லாரி நேற்று இரவு கோடூருக்கு சென்று கொண்டிருந்தது. அதில் லாரி மேற்பகுதியில் மாங்காய்களை பறித்து கொடுத்த கூலி தொழிலாளர்கள் 17 பேர் பயணம் செய்தனர். அப்போது லாரி ரெட்டிப்பள்ளி ஏரிக்கரை மீது சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் லாரியின் மீது பயணம் செய்த 17 கூலி தொழிலாளர்களும் கவிழ்ந்த லாரியின் அடியில் சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்து அங்கு வந்த அப்பகுதி மக்கள் மற்றும் காவல்துறையினர் ஆகியோர் லாரியின் அடியில் சிக்கி இருந்தவர்களை மீட்டனர். அவர்களில் 9 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துவிட்ட நிலையில் 8 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து படுகாயமடைந்த 8 பேரையும் போலீசார் 108 ஆம்புலன்ஸ் வாகனம் மூலமாக ராஜம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்து இது குறித்து வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். விபத்தின் காரணமாக அந்த வழியில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் சுமார் 5 மணி நேரத்துக்கு மேலாக கடும் போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டது. லாரி கவிழ்ந்த விபத்தில் 9 பேர் உயிரிழந்த நிலையில் 8 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றே கூறலாம். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி கிரண்.